ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் டார்கெட் 75 அவுட் ஆஃப் 75 கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போறோம். ஸோ இன்னைக்கு டே 1 நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 45 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. ஸோ இந்த 45 டேஸ்ல நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால எம்டிஎஸ் எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன் மேம். ஸோ நீங்க கொடுத்த இங்கிலீஷ் 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை நான் முடிக்கணும். ஸோ நான் எங்க இருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய A to Z எல்லாமே டீச் பண்ணிருப்போம். அதாவது பேசிக் கிராமர் ரூல்ல இருந்து ஒக்காபுலரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்ல என்னென்ன டாபிக் கேட்பாங்களோ எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க பார்த்தாலே கண்டிப்பா ஒரு 30 டேஸ்ல உங்களால இங்கிலீஷ்ல ரெடி ஆக முடியும். சோ இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஒரே கோர்ஸ்ல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணா போதுமானது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 1799. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா கிராமர் ரூல்ஸ் தெரியணும். அது போக 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 150 கோல்டன் ரூல்ஸும் தெரிஞ்சாலே ஒரு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் கன்வென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் patterns are made more scarcer, other arrangements and patterns will spring up. So இங்க பார்த்த உடனே தெரியுது எங்க எரர் இருக்குன்னு. If conventional arrangements and patterns. ஸோ ஆண்டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்க கரெக்டா தான் இருக்கு. அதாவது ஒரு ஆண்ட் இருக்குன்னா ஆண்டுக்கு இடது பக்கம் நவுன் இருந்துச்சு அப்படின்னா வலது பக்கமும் என்ன இருக்கும்? நவுன் தான் இருக்கும். இடது பக்கம் என்ன இருக்கு? ப்ளூரல் இருக்கு. வலது பக்கம் என்ன இருக்கு? அதே ப்ளூரல் ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ இஃப் கன்வென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆர். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஸோ இங்க இருக்கிறது அண்ட் பேட்டர்ன்ஸ் ரெண்டுமே என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் என்ன வெர்பை ஃபாலோ பண்ணும்? ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ ஆர் வெர்பும் கரெக்டா இருக்கு. மேட் மோர் ஸ்கேர்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கேர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கேர்ஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்ல போனா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஸ்கேர்ஸ்னா என்னது? பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த ஸ்கேர்ஸா மிகைப்படுத்தி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேர்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இன்னுமே அவங்க மிகைப்படுத்தி இருக்காங்க மோர் ஸ்கேர்சர் அப்படின்ட்டு. சோ இன்னும் மிகைப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே ஸ்கேர்ஸை மிகைப்படுத்தி தான் ஸ்கேர்சர்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் மிகைப்படுத்தி அவங்க மோர் ஸ்கேர்சர்னு சொன்னதுனால இது வந்து என்னது? சூப்பர் ஃப்ளூவஸ். ஓகேவா? சோ சில இடத்துல பாத்தீங்கன்னா மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அது எரரா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கர்ங்கிறதே அந்த ஸ்ட்ராங்க மிகைப்படுத்தி சொல்றதுதான் என்னது? ஸ்ட்ராங்கர். ஓகேவா? சோ மோர் ஸ்ட்ராங்கர். அதே இது வந்து என்னது? பாசிட்டிவ் டிகிரில ஸ்ட்ராங்கன்னு இருக்கும். கம்பேரிட்டிவ் டிகிரில ஸ்ட்ராங்கர்னு இருக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்னு இருக்கும். ஸோ நம்ம சிலதுக்கு தான் இப்போ பியூட்டிஃபுல் இருக்கு அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல்ல தான் நம்ம பாசிட்டிவ் டிகிரில பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரில என்ன சொல்லுவோம்? மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது சூப்பர்லேட்டிவ் டிகிரில நம்ம மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நமக்கு வந்து என்ன சேர்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஇஆர் வந்து சேர்க்கக்கூடாது. பியூட்டிஃபிலியஸ்ட்னு சொல்லக்கூடாது. அதை வந்து மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லணும். அதே இப்போ ஸ்ட்ராங் இருக்குன்னா ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த மாதிரி சொல்லணும். ஸ்கேர்ஸ் இருக்குன்னா அதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரில ஸ்கேர்சர்னு சொல்லணும். மோர் ஸ்கேர்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்கேர்ஸ்னா என்னது? பற்றாக்குறை. அதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லும் போது ஸ்கேர்சர். ஓகே. மேடு ஸ்கேர்சர். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன இருக்கு? எரர் இருக்கு. அப்ப எரர் எந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு? ஆப்ஷன் டில தான் எரர். ஓகே. மோர் ஸ்கேர்சர் கிடையாது, ஸ்கேர்சர். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபேஷன் மைட் நாட் பி ஃபர்ஸ்ட் திங் that comes to mind when we think of isolation strategies. என்ன சொல்லியிருக்காங்க? fashion might not be first thing ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ங்கிறத பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டினல் நம்பர்ஸ் கார்டினல் நம்பர்ஸ் ரெண்டா பார்ப்போம். இங்கிலீஷ்ல ஆர்டினல் கார்டினல் அப்படின்னு ரெண்டு பார்ப்போம்.
இந்த ஆர்டினல் தான் என்ன, கார்டினல் தான் என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆர்டினல் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, இந்த மாதிரி சொல்றத நம்ம ஆர்டினல் அப்படின்னு சொல்லுவோம். இதே கார்டினல் என்ன சொல்லுவோம்னா 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி சொல்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டினல்னு சொல்லுவோம். அப்போ சில இடத்துல நாம 1 2 3 4 5ன்னு இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துங்கிறது உங்களுக்கு என்னன்னா ஆர்டினல். ஓகேவா? சோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே, இந்த மாதிரி ஆர்டினல் வருது அப்படின்னா, ஆர்டினல் நம்பர்ஸ் வருது அப்படின்னா, சோ அங்க நாம என்ன யூஸ் பண்ணணும்னா டெஃபனைட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஆர்டிகிள்னா என்ன, ஏ அண்ட் த, இதுதான் என்னது ஆர்டிகிள்னு சொல்லுவோம். ஏ எங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், அண்ட் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியும், த எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியும். இந்த த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபனைட் ஆர்டிகிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆர்டினல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நமக்கு டெஃபனைட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும். அப்போ வெறும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது, த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த், த ஃபிஃப்த்னு சொல்லணும். அப்ப இது எப்படி வரணும், ஃபேஷன் மைட் நாட் பி த ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ஃபேஷன் மைட் நாட் பி த ஃபர்ஸ்ட் திங். அப்ப இங்க த வரணும், ஏன்னா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆர்டினல். சோ நோட் பண்ணிக்கோங்க, நான் என்னென்ன எரர்லாம் சொல்றேனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. போன கொஸ்டின்ல நான் என்ன எரர் சொன்னேன், சோ இந்த மாதிரி சூப்பர் ஃப்ளூவஸா வரக்கூடாது. அதாவது ஏற்கனவே ஸ்கேர்சரையே மிகைப்படுத்தி தான் சொல்லியிருக்கோம். இது என்னது மோர் ஸ்கேர்சர்னு ரொம்ப மிகைப்படுத்துறாங்க. சோ இதை என்ன சொல்லுவோம், சூப்பர் ஃப்ளூவஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சூப்பர் ஃப்ளூவஸ்ல வர்றது எரரா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்னது ஆர்டினல் நம்பர்ஸ் வந்துச்சு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டெஃபனைட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும். டெஃபனைட் ஆர்டிகிள்னா என்னது, த. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆர்டிகிள்ல அண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், வவ்வலோட சவுண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கதான் நாம என்னது ஆர்டிகிள் AEIOU நாம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ பாருங்க, அம்பர்லான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அம்பர்லா. ஓகே. அதே மாதிரி யூனிவர்சிட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆர்டிகிள்னா AEIOU எங்க வருதோ அங்கதான் நாம ஆர்டிகிள் அண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது AEIOUங்கிறது என்னது வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் வர இடத்துலதான் அண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப யூ வவ்வல் தானே, அப்ப அண்ட் அம்பர்லா கரெக்ட். அப்ப இங்க யூனிவர்சிட்டியில யூ தானே இருக்கும், அப்ப இங்கேயும் ஏன் தானே, அண்ட் தானே வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன வராது, அண்ட் வராது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, சோ யூனிவர்சிட்டி தான் சொல்லுவோம். இங்க வவ்வல் சவுண்ட் வரல. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ நீங்க இதை சொல்லும் போது வவ்வல் சவுண்ட் வருதா வரலையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப அம்பர்லா இருக்கு, அதை அப்படியே தமிழ்ல எழுதுங்க, அம்பர்லா. ஓகே. யூனிவர்சிட்டி அப்படி தமிழ் எழுதுங்க, யூனிவர்சிட்டி. எழுதியாச்சா? அதாவது வவ்வல் சவுண்ட் எப்படி வரும்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அம்பர்லாவை அம்பர்லா அப்படின்னு தமிழ்ல எழுதிட்டேன், யூனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டின்னு தமிழ்ல எழுதிட்டேன். நமக்கு தமிழ்ல உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னது, ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு என்னது உயிரெழுத்துக்கள். அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு உயிரெழுத்து வருதோ அங்கெல்லாம் நீங்க எதை யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணணும். இப்ப அம்பர்லா உயிரெழுத்து, தமிழ் எழுதும் போது ஆனா வருதா, சோ அப்போ நாம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஆன் அம்பர்லா. இப்ப யூனிவர்சிட்டி யூ உங்களுக்கு உயிரெழுத்தா, ஆல இருந்து அவ் வரைக்கும் வரக்கூடிய லெட்டரா இல்ல, அப்ப நாம இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஏ யூஸ் பண்ணணும். இந்த இங்கிலீஷ் லெட்டரை வச்சு நீங்க பார்க்க கூடாது. AEIOUங்கிறது வவ்வல்ஸ். அப்ப யூ வந்ததுனால இதுல ஆன் போடணும் அப்படி யோசிக்க கூடாது. வவ்வல் சவுண்ட் வருதான்னு பார்க்கணும். அப்ப வவ்வல் சவுண்ட் எனக்கு சொல்லி பார்க்க தெரியல அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, அதை அப்படியே தமிழ்ல எழுதுங்க. அங்க இருக்கிறத அப்படியே தமிழ்ல எழுதுங்க. அம்பர்லானா இம்பர்லா, அம்பர்லான்னு எழுதுங்க. யூனிவர்சிட்டியே இப்படி எழுதுங்க. சோ இப்படி ஆல இருந்து அவ் வரைக்கும் உள்ள லெட்டர் வருதுன்னா அங்க கண்டிப்பா ஆன் போடுங்க. ஓகேவா? கண்டிப்பா அது வவ்வலா தான் இருக்கும். அப்படி வரல அப்படின்னா அது வவ்வலா இருக்காது. சோ அதுக்கு என்ன போட்டுக்கலாம், ஏ போட்டுக்கலாம். ஓகே. சோ அந்த ஷார்ட்கட்டை மறக்காதீங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, he didn't called me in the last week. போன வாரம் அவன் எனக்கு போன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு கால் இருக்குன்னா இத பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி பிரிக்கலாம்னா டூ பிளஸ் கால் அப்படின்னு பிரிக்கலாம். இல்ல இதே இது ஹார்ஷா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவா சொல்றோம், அவ கால் பண்ணல அப்படிங்கறத நாம என்ன சொல்லணும், இல்லைன்னா நீ கால் பண்ணாத அப்படிங்கறத நாம என்ன சொல்லுவோம், டோன்ட் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டோன்ட் பிளஸ் கால். ஓகேவா? சோ டோன்ட் பிளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எழுதணும். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ். கால்ட பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிட் பிளஸ் கால்னு பிரிக்கணும். இது அவ பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா டிட் நாட். அந்த டிட் நாட்டோட சுருக்கம் தான் டிடின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிடின்
கால் அப்படிதான் சொல்லணுமே தவிர கால்டுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஈடிக்கு பதிலா தான் நம்ம எது போடுறோம்னா இந்த டிட்டுங்கிறத போடுறோம். இங்க இங்க டூன்னு இருக்குது, உங்களுக்கு எப்படி மாறுது, பாஸ்ட் டென்ஸ்ல டிட்டா மாறுது. பிரசன்ட் டென்ஸ்ல டூன்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல டிட்டா மாறும். அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல கால்ன்னு இருந்துச்சுன்னா டூ பிளஸ் கால். ஓகேவா? அதை நெகட்டிவ்ல சொல்றேன்னா டோன்ட் கால் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த டூங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறுது, டிட்டா மாறும். அப்போ அவ கால் பண்ணல அப்படிங்கும்போது எப்படி வரும், டிடின் கால், டிட் நாட் கால். சோ நாட்டை தான் சுருக்கமா நம்ம எப்படி எழுதியிருக்கோம், என் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரபி ஒரு கோடு போட்டு இங்க டீன் போட்டிருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா டிடின் கால் இல்ல டிட் நாட் கால். அப்ப இதை எப்படி பிரிக்கணும், ஸோ ஹி டிடின் கால்டு மீ. ஸோ டிடின் கால்டு இடி வராது, ஏன்னா அந்த இடிக்கு பதிலாக தான் இதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி போட்டிருக்கோம், டிட்னு போட்டிருக்கோம். அப்போ ஹி டிடின் கால்டுன்னு வராது, டிடின் கால். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியாது, கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிடின் கால்டுன்னு வரக்கூடாது, டிடின் கால்னு வரணும். அதே பிரசன்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் கால் மீ தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ டோன்ட் கால் மீன்னு சொல்லுவோம். சோ டூ கூட ஒரு நாட்டு சேர்த்துக்கணும், டு நாட் கால் மீ. அந்த நாட்டை டோன்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா டு நாட் கால் மீ அந்த மாதிரி. ஓகே, சோ கிளியரா புரியுதா? அப்ப எரர் எந்த இடத்துல, ஆப்ஷன் சில தான் இங்க எரர் இருக்கு. இந்த கொஸ்டின்ல பாருங்க, whenever he is on a holiday he travels by foot. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு எரர். டு த டெம்பிள் நியர்பை. ஓகேவா? சோ எப்பெல்லாம் அவனுக்கு லீவ் இருக்கோ அப்ப பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அவன் என்ன பண்ணுவான், நடந்தே போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ he travels by bus, he travels by car, he travels by bicycle. So இந்த மாதிரி கொடுக்கலாம், he travels by cycle. ஸோ அதான் பைசைக்கிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா போறாங்க அப்படின்னா அங்க வந்து பை யூஸ் பண்ணணும். இப்போ காலுங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடையாது, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ அப்போ அதுக்கு நாம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். பஸ், காரு, லாரி, சைக்கிள், பைக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பை யூஸ் பண்ணணும், அதை டினோட் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம வழக்கமா பேச்சு வழக்குல நம்ம இது பண்ணும்போது நம்ம பை யூஸ் பண்ணிருப்போம், பை பஸ், பை கார்னு யூஸ் பண்ணிருப்போம். அப்போ அந்த பை தான் ஃபுட்டுக்கும் வரும். ஃபுட்டுனா என்னது, காலு. ஓகேவா? சோ அந்த பாதம். ஓகேவா? சோ அந்த காலுக்கும் நம்ம பை தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ காலுங்கிறது நம்ம உடம்போட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ ஒரு திங். ஓகேவா? சோ அப்ப அதுக்கு வந்து நாம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பை யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் ஃபுட்னு சொல்லணும், பை ஃபுட்னு சொல்லக்கூடாது. whenever he is on a holiday. so whenever he is on a holiday, heங்கிறது சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன ஃபாலோ பண்ணுது, சிங்குலர் வெர்ப ஃபாலோ பண்ணுது. கரெக்ட் தான். சோ ஹீக்கு அடுத்து டிராவல்ஸ் போட்டிருக்காங்க. புரியுதா? he travel on footன்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எரர். சோ சப்போஸ் இப்படி இதே இதுல வேற என்ன மாதிரி எரர் வரும்னு பாத்தீங்கன்னா he travels by ஃபுட்னு கொடுத்துருக்காங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல பை ஃபுட் வராது, ஆன்னு போடலாம். ஓகேவா? சில நேரம் எரர் எப்படி கொடுப்பாங்கன்னா he travel on foot அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப he travelங்கிறது கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னா இங்க இருக்கிறது என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். ஹீங்கிறது அவன்ங்கிறது ஒருத்தன் தான். சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும், சிங்குலர் வெர்ப ஃபாலோ பண்ணும். அப்போ சிங்குலர் வெர்புனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது சப்ஜெக்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நவுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா அது, இப்போ கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்னா என்னது, சிங்குலர். இப்போ இது கூட ஒரு எஸ் சேர்த்தோம் அப்படின்னா கார்ஸ், நிறைய கார் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். எப்பெல்லாம் ஒரு நவுன் கூட எஸ் சேர்க்கமோ அப்ப அது ப்ளூரல் சப்ஜெக்டா மாறிடுது. எப்பெல்லாம் ஒரு வெர்பு கூட அப்படியே உல்டாவா பாருங்க, எப்பெல்லாம் ஒரு வெர்பு கூட எஸ் சேர்க்கிறோமோ அப்ப அது என்னவா மாறும், சிங்குலர் வெர்பா மாறும். அந்த நவுன் கூட எஸ் சேர்த்தா அது ப்ளூரல் சப்ஜெக்டா மாறும். வெர்பு கூட எஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது சிங்குலர் வெர்பா மாறும். ஓகேவா? வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர் வெர்பு, வெர்புல எஸ் இல்ல அப்படின்னா அது ப்ளூரல் வெர்பு. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இன்னும் தெளிவா பார்க்கணும்னா இங்கிலீஷ் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ he travels on foot, இதுதான் இதுல கரெக்ட். தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ பை கார், பை பஸ் அதுதான் சொல்லணும். இப்போ அவன் காலாலே தான் நடந்து போறான். சோ அந்த இதுக்கான ப்ரிப்போசிஷன் என்னன்னா on. okay, whenever he is on a holiday he travels on foot. okay, so இந்த இடத்துல இந்த மாதிரி எரர் கொடுப்பாங்க. he travelsக்கு பதிலா he travelனு கொடுத்துருவாங்க. heங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அது சிங்குலர் வெர்ப தான் ஃபாலோ பண்ணும். சிங்குலர் வெர்புனா வெர்புல எஸ் இருக்கணும். ஓகே, அப்ப ஆப்ஷன் சில தான் எரர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாப்போமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, I told the boys that
தே ஷுட் டூ அவர்ஸ் டியூட்டி. ஓகேவா, நான் அந்த பையனுக்கு கிட்ட சொன்னேன் தே ஷுட் டூ அவர்ஸ் டியூட்டி நான் சொல்லுவோம். அதாவது ஐ டோல்டு த பாய்ஸ், அந்த பையன் கிட்ட சொன்னேன் நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படிதானே நாம சொல்லுவோம். நீ உன் வேலையை பாரு அப்படிதானே சொல்லுவோம். அப்ப அது என்னது, பொசசிவ். சோ நீங்கிறதுக்கு பொசசிவ் என்னது, உன் வேலை. சோ நீ உன் வேலையை பாரு அப்படிதான் நாம சொல்லுவோம். அப்ப நீக்கு உன் சொல்லுவோம். அப்ப த பாய்ஸ், அந்த பாய்ஸ்ங்கிறது எதுல வருவாங்க, தேல வருவாங்க, அவர்கள். ஓகேவா, நான் அந்த பையங்க கிட்ட சொன்னேன் அவன் அவங்க வேலைய நான் பார்க்க சொன்னேன் அப்படிதானே. சோ அவங்க வேலைய நான் பார்க்க சொன்னேன். அப்ப அவர்கள் அப்படிங்கும் போது அதுக்கான பொசசிவ் போடணும். ஓகேவா, ஐ டோல் த பாய்ஸ் தட் தே ஷுட் டூ அவர்ஸ் டியூட்டி. இதுக்கு மீனிங்க நீங்க பாருங்களேன். இவங்க கொடுத்திருக்கிறதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா, நான் அந்த பசங்க கிட்ட சொன்னேன் எங்களோட வேலையை பார்க்க சொன்னேன் அப்படின்னு. சோ அவர்ஸ்ங்கிறது என்னது, எங்களுடைய அப்படின்னு. அவர்களுடைய வேலையை தான் பார்க்க சொல்லணும். நான் அவங்க கிட்ட அவங்க வேலையை தான் பார்க்க சொன்னேன் அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ அவன் கிட்ட நான் அவன் வேலையை பார்க்க சொன்னேன். இதே நான் என்ன சொல்லுவேன், உன் வேலையை நீ பாரு அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அப்ப த பாய்ஸ்ங்கிறது எதுல வருவாங்க, அவர்கள்ல வருவாங்க. ஓகேவா, அவர்கள்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், தேன்னு சொல்லுவோம். அப்ப தே, இந்த பாய்ஸ் எல்லாம் எதுல அடங்குவாங்க, தேல அடங்குவாங்க. தேனா அவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப தேல அடங்குவாங்கன்னா அதுக்கான பொசசிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா their. தேயோட பொசசிவ் என்னது, their. I told the boys that they should do their duty. இப்ப கரெக்டா இருக்கும் பாருங்க. நான் அந்த பசங்க கிட்ட சொன்னேன் அவங்களோட வேலையை பார்க்க சொன்னேன். நான் அந்த பசங்க கிட்ட அவங்களோட வேலையை பார்க்க சொன்னேன். இப்ப கரெக்டா இருக்கா, their போட்டது கரெக்டா இருக்கா, THEIR. இதான் என்னது, their. ஓகே, அப்போ இங்க இடத்துல அவர்ஸ் வராது. இப்போ அவர்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும். நான் அந்த பசங்க கிட்ட எங்களோட வேலையை பார்க்க சொன்னேன்னு ஆயிரும். ஓகேவா, ஐ டோல் த பாய்ஸ் தட் தே ஷுட் டூ their duty. தே, பாத்தீங்களா, தே, இந்த பாய்ஸ், இந்த தே எதை குறிக்கினா இந்த பாய்ஸ குறிக்கி. ஓகேவா, சோ தே ஷுட் டூ their duty. ஓகே, தேயோட பொசசிவ் இங்க வரணும். தேயோட பொசசிவ் என்னது, their வரணும். ஓகேவா, அவர் வரக்கூடாது. கரெக்டா அந்த பொசசிவும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். தெளிவா புரிஞ்சிருச்சா. அப்ப இங்க எரர் எங்க இருக்கு, ரெண்டாவது பார்ட்ல எரர் இருக்கு. இப்போ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம். ஒன் மஸ்ட் டூ, இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஒன் மஸ்ட் டூ ஹிஸ் டியூட்டின்னு கொடுத்திருப்பாங்க. இது தப்பு. ஒருத்தனோட வேலையை பார்க்கணும் அப்படிதானே சொல்லுவோம். அப்போ ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டி இப்படி சொல்லணும். ஒருத்தனோட வேலையை பார்க்கணும். ஓகேவா, ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டி. ஓகே, அதே மாதிரிதான் இங்க தேல அடங்கும். சோ தே ஷுட் டூ their duty. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. இதான் பொசசிவ்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the old woman in our locality is knowing for her hot temperன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எந்த இடத்துல உங்களுக்கு எரர் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, த ஓல்டு உமன்ங்கிறது சப்ஜெக்ட், இன் அவர் லொக்காலிட்டி, ஸோ எங்க ஏரியால இருக்காங்க, இஸ் நோயிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு. ஃபார் ஹர் ஹாட் டெம்பர். ஓகேவா, இஸ் நோயிங். யாராவது ஒரு இதுல வந்து ரொம்ப பெயர் பெற்று இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நாம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோன். ஓகேவா, சோ நோன்ங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ நோங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, சோ இப்போ மகாத்மா காந்தி இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். ஓகேவா, சோ அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லலாம், ஒரு செடி இருக்கு, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம். அதை நல்லதை வச்சு அவங்க அறியப்படுதாங்க, இல்ல கெட்டதை வச்சு அவங்க அறியப்படுதாங்க. இப்போ இந்த ஓல்டு உமன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோசமான அந்த கோவத்தை வச்சு அறியப்படுதாங்க. இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒண்ணுக்கு ஃபேமஸ் ஆகி இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நோன். ஓகேவா, சார்லஸ் பாபேஜ் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா, இஸ் நோன் அஸ். ஓகேவா, சார்லஸ் பாபேஜ் கணினியின் தந்தையாக அறியப்படுகிறார். ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், a plant is known, a plant is known for its medicinal qualities. அப்படிதானே, சோ மெடிசினல் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த தாவரம் எதற்கு அறியப்படுது, அதோட மருத்துவ குணங்களுக்காக அறியப்படுது. a plant is known for its மெடிசினல் குவாலிட்டிஸ். ஓகேவா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டினே கேட்பாங்க. இப்போ சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ், இந்த மாதிரிதான் நமக்கு கொஸ்டினே இருக்கும். அப்போ அவங்க ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஃபேமஸா அறியப்படுறாங்க. ஹூ இஸ் நோன் அஸ், சோ ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் யாரு,
மென்டல். ஓகேவா? அப்போ ஹூ இஸ் நோன், ஏதாவது ஒரு இதுக்காக அவங்க வந்து அறியப்படுவாங்க, அவங்களோட குவாலிட்டிஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நோயிங். அந்த நோயிங் யூஸ் பண்ணக்கூடாது, நோ யூஸ் பண்ணக்கூடாது. வெர்போட தேர்ட் ஃபார்ம் நோன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க ஆப்ஷன் பில தான் என்ன இருக்கு, எரர் இருக்கு. ஏதாவது ஒரு இதுல பெயர் பெற்றவங்களா இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எ எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன். ஓகேவா? சோ இது கரெக்ட் தான். ஒரு மாறாத உண்மைகள் இருக்கு அப்படிங்கும் போது நாம என்ன சொல்லுவோம், பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். சோ நம்ம வெர்ப வச்சு பார்த்தோம்னா இது கரெக்ட். ஆனாலும் இதுல ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்னு பாருங்க. சோ பிரசன்ட் டென்ஸ், மாறாத உண்மைகள். பூமி சூரியனை சுத்துது, இது மாறாத உண்மைதான். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பூமி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சூரியனை தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகேவா? சூரியன் கிழக்கே உதிக்கும், இதுவும் மாறாத உண்மைதான். அதே மாதிரி நிலா பூமியை சுத்தும், இதுவும் மாறாத உண்மைதான். மாறாத உண்மைகள் எல்லாத்தையுமே எதுல சொல்லணும்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இங்க எர்த்துங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட். சோ இது வந்து என்னது, பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா? சோ ஹி ஷி இட் வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இது நம்ம ரூல்ல படிச்சது. இல்லனா இது வந்து என்னது, ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணும். அப்ப வெர்பு சிங்குலர்னா அதுல எஸ் இல்லனா இஎஸ் வந்து சேர்த்திருக்கணும். அப்ப எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன். சோ இதுவரை இந்த கிராமர் வச்சு பார்க்கும்போது இதுல கரெக்டா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு எரர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏ எர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எர்த்தா சொல்லுவோம். சோ பூமிங்கிறது எத்தனை பூமி இருக்கு, ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. சன்னுங்கிறது ஒரே ஒரு சன் தான் இருக்கு. ஒரு சூரியன் ஒரு பூமி இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டெஃபனைட் ஆர்டிகிள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த எர்த், த சன், த மூன். சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டெஃபனைட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க ஆர்டிகிள் ஏ போட்டதுதான் இங்க தப்பு. அப்ப இங்க ஏ எர்த் வராது. சோ என்ன எர்த் வரும், த எர்த் வரும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் சில தான் என்ன இருக்கு, எரர் இருக்கு. இங்க கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க, த சன்னு. எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன் இல்லாம ரவுண்டிய சன்னு போட்டிருந்தாங்கன்னா இங்க தப்பு. ரவுண்ட் த சன், சூரியன்கிறது ஒண்ணுதான் இருக்கு, பூமிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? அப்போ த எர்த், த சன், த மூன் அந்த மாதிரி சொல்லணும். அப்போ ஆப்ஷன் சில தான் என்ன இருக்கு, எரர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, த டாக்டர் வித் ஹிஸ் இன்டர்ன்ஸ் ஆர் டு அரைவ் ஹியர் பை நூன். என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டரும் அவரது பயிற்சியாளர்களும் இல்லைன்னா அவருக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க. சோ வித், டாக்டர் வந்து அவரோட பயிற்சியாளர்களுடன் இன்னைக்கு மத்தியானம் வருவாரு. ஓகேவா? ஆர் டு அரைவ் ஹியர் பை நோன், மதியத்துக்குள்ள வந்துருவாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. இது சப்ஜெக்ட் ஒன்னு வந்து டாக்டர். ஓகேவா? சோ இங்க எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. டாக்டர் ஒரு சப்ஜெக்ட், வித்துங்கிறது என்னது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. சப்ஜெக்ட் ஒன்னையும் சப்ஜெக்ட் டூவையும் இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஹிஸ் இன்டென்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட் டூ. ஓகேவா? இப்போ நாம இதை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். டாக்டர் ஓகே வித் ஹிஸ் இன்டென்ஸ், இதுவரை பார்த்துட்டு எல்லாரும் ஹிஸ் இன்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்டென்ஸ்னா யாரு, பயிற்சியாளர்கள். அப்ப இன்டென்ஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட் தானே, அப்ப ஆறுங்கிறது ப்ளூரல் வெர்பு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்க கூடாது, தப்பு. ஓகேவா? சோ ஏன்னா பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஹிஸ் இன்டென்ஸ் இருக்கிறதுனால இது ப்ளூரல் சப்ஜெக்ட் தானே மேம், அப்ப ப்ளூரல் வெர்பு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குன்னா ரெண்டு சப்ஜெக்ட் வித்த வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ த டாக்டர் வித் ஹிஸ் இன்டென்ஸ், சப்ஜெக்ட் ஒன்னு டாக்டர், ஹிஸ் இன்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் டூ. ரெண்டு சப்ஜெக்ட் வருது, அது வித்த வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா வெர்பு யாரை வச்சு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட வச்சுதான் வெர்பு போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ த டாக்டர், த டாக்டர்ங்கிறது யாரு, ஒரு ஆள், ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு மருத்துவர். அப்ப த டாக்டர்ங்கிறது என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப இதுக்குதான் நாம என்ன போடணும்னா வெர்பு போடணும். புரியுதா? ரெண்டு சப்ஜெக்ட் வித்த வச்சு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான வெர்பை தான், அதுக்கு ரிலேட்டடான வெர்பை தான் போடணும். அது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா சிங்குலர் வெர்பு, அது ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தா ப்ளூரல் வெர்பு. த டாக்டர் வித் ஹிஸ் இன்டென்ஸ் ஆர் வராது, என்ன வரும், இஸ் வரும். இத பார்த்துட்டு நீங்க வெர்ப போடக்கூடாது. ஓகேவா? இது வித்த வச்சு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நாம ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கான வெர்பை தான் போடணும். த டாக்டர் வித் ஹிஸ் இன்டென்ஸ் இஸ் டு அரைவ் ஹியர் பை நூன். ஓகேவா? அப்ப இங்க ஆர் வராது, என்ன வரும், இஸ் வரும். அப்ப ஆப்ஷன் ஏல தான் என்ன இருக்குன்னு சொல்லிடலாம், எரர் இருக்குன்னு சொல்லிடலாம். தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, there is not many rice left in the house, so we must replenish our stock soon. ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இங்க என்ன இருக்கு, மெனின்னு இருக்கு. மெனிங்கிற வார்த்தையும் நாம யூஸ் பண்ணிருப்போம் நிறைய இடத்துல, மச்சுங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப இந்த மெனி மச்சு எங்க யூஸ் பண்ணணும்,
அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனிங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன். அந்த நவுனை உங்களால கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்பிள் இருக்கு, ரெண்டு ஆப்பிள், மூணு, நாலு, அஞ்சு, 100, 500, 700, 800ன்னு என்னால இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னா நான் மெனி போடுவேன். அந்த மாதிரி நவுனுக்கு நான் மெனி போடுவேன். அதாவது இப்போ வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டரு, மில்க்கு, வேற என்ன இருக்கு, ரைஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா? அன்கவுண்டபிள் நவுன்னா இப்ப ரைஸ் இருக்குன்னா ஒரு 10,000 மூடையில ரைஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ரைஸா எண்ணி உங்களால சொல்ல முடியுமா எத்தனை அரிசி இருக்குன்னு? முடியாது. சோ அப்ப அங்க நாம மச் போடணும். அன்கவுண்டபிள் நவுன் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து மச் போடணும். கவுண்டபிள் நம்மளால எண்ணக்கூடிய நவுன் இருக்கும் இல்லையா? சோ எண்ணிக்கையில நம்மளால சொல்ல முடியும். இத்தனை ஆப்பிள் இருக்கு, இத்தனை மேங்கோஸ் இருக்கு, இத்தனை பொருட்கள் இருக்கு, இத்தனை பென்சில் இருக்கு அப்படின்னு நம்மளால எண்ணக்கூடியதுக்கு மெனி போடணும். எண்ண முடியாததுக்கு மச்சு போடணும். அப்ப இங்க ரைஸ்ங்கிறது என்னது உங்களுக்கு அன்கவுண்டபிள் நவுன். அப்ப இதுக்கு நீங்க என்ன போடணும்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு நீங்க என்ன போடணும்? மச்சு போடணும். அப்போ there is not much rice left in the house, so we must replenish our stock soon. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல என்ன எதாவது புரியுதா? சோ மெனியும் மச்சும் வச்சு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் மெனி எங்க யூஸ் பண்ணணும், மச் எங்க யூஸ் பண்ணணும்னு எழுதி வச்சுக்கோங்க. மெனிங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணணும், மச்சுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட இங்கிலீஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணியே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கிலீஷ்ல நான் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே, அது போக இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளோட இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நீங்க இங்கிலீஷ் கோர்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ண போறீங்க. இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க, நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ எம்டிஎஸ் அப்ளை பண்ணிருக்கேன் மேம், எனக்கு இங்கிலீஷே வராது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால ஒரு 30 டேஸ்ல வந்து இந்த இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ண முடியும். இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? அதே மாதிரி நீங்க வந்து மேம் நான் எம்டிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு, அடுத்து நான் ரயில்வே எழுத போறேன், அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுத போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் இங்கிலீஷ் கோர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா எல்லாமே கவர் ஆகும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே இங்கிலீஷ் கோர்ஸ்னா இதுல இங்கிலீஷ் மட்டும் தான் கவர் ஆகும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. ஓகேவா? ஸோ இதோட வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி தான். இதுல இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா எல்லா எக்ஸாமுக்குமே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே மேம், நான் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிச்சேன், டிஎன்பிஎஸ்சி படிச்சதுனால எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ நான் அகைன் சொல்லிடுறேன், லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணும். நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மேம் எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வேணும், இப்ப இருக்கிற 30 நாள்ல நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புனா போதுமானது. இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1799 பே பண்ணுங்க. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல இருந்துனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி நம்ம எம்டிஎஸ் டார்கெட் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ அதனால டெய்லி கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.